Good evening, Miss. Good evening, Shivanaga. Right, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நாங்க எங்களோட புதிய பாடம் படிக்க போறோம். இப்போ நாங்க எங்களுடைய அடுத்த லெசனுக்கு போக போறோம். சரியா? எட்டாமக்குரிய அடுத்த அஞ்சாம் பாடத்துக்கு போக போறோம். ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். சரியா? ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் பாடம் தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். 5ஆம் பாடம். Good evening, madam. Yes, good evening. இன்னைக்கு நாங்க பிள்ளைகள் என்னண்டா 5ஆம் பாடம். இன்னைக்கு எங்களுடைய பாடத்தின் 5ஆம் பாடம் படிக்க போறோம். சரியா? தெரியுதா? Yes, Miss. ரைட். இன்னைக்கு நாங்க 5ஆம் பாடம் படிக்க போறோம். 5ஆம் பாடம் என்ன பாடம்ன்றது தெரியுமா? Program development. ரைட். அதை ஒருக்கா பார்த்துட்டு வருவோமா? லெசனை ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்ன்றது என்னன்னு தெரியுமா? நாங்க கிரேட் 6ல படிச்சிருப்போம். அல்கோரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட். ஸோ அதை பேஸ் பண்ணினாதான் பிள்ளைகள் இந்த ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். அல்கோரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட் நாங்க யூஸ் பண்றோம். ஒரு பிரச்சனையை ஸ்டெப்பா சால்வ் பண்றதுக்கு. வெரி குட். ஒரு பிரச்சனையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட், 2 மெத்தட் இருக்கு. அதுல ஒன்று என்னது? அல்கோரிதம், மற்றது ஃப்ளோ சார்ட். என்ன? ஸோ நாங்கள் கிரேட் 6ல பார்த்ததுதான். அதை பேஸ் பண்ணினாதான் நாங்கள் இந்த 5ஆம் பாடம். சரியா? ரைட். 5ஆம் பாடத்தை பார்ப்போம். Program development. Decomposing the problem. அப்படின்னு சொன்னா என்னது பிள்ளை? Decomposing the problem. ஸ்வஸ்திஜன் சொல்லுங்க பாப்போம். வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். எதுவும் பிரச்சனையா வீடியோ ஆன் பண்றதுல? எஸ். டிஸ்கம்போசிங்னா பிரிக்கிறது, வகைப்படுத்துறது வேற. விளங்கலையம்மா? வகைப்படுத்துற 2 பேருமா? எதுக்கம்மா? டீகம்போசிங்கா? டிஸ்கம்போசிங். டீகம்போசிங். அப்படின்னு சொன்னா டீகம்போசிங் விளங்கல? பிரிக்க 2 பேருமா? அதுக்கெல்லாம் பிரிக்கிறது. ஏன்னா டீகம்போசிங் சொன்னா கொஞ்சம் பிரிச்சு பாக்குறது. இது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அதை வகைப்படுத்தி பாக்குறது. ரைட். அதுக்கால வகைப்படுத்தி பாக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுல ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு பிள்ளைகள். சரியா? அதுல பாக்குறீங்க. ரைட். இதுல ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு, தெரியுதா? இந்த பிக்சர்ல என்ன பாக்குறீங்க? சுலக்ஷன் சொல்லுங்க. இந்த பிக்சர்ல என்ன பாக்குறீங்க? மேடம், பசில் மாதிரி இருக்கு மேடம். இது ஒரு பசில் மாதிரி இருக்கு. வேற என்ன தெரியுது? சர்க்கிள்ஸ். மேடம், அந்த பிளஸ் சிம்பல் இருக்கு மேடம். எடிஷன் சிம்பல். ஓ எஸ், அடிஷன் சிம்பல் மாதிரி இருக்கு. சர்க்கிள் இருக்குது. வேற என்ன இருக்கு? என்ன மாதிரி இருக்கு?
கைட் ஷேப் ஒன்று இருக்கு மேடம். கைட் ஷேப் ஸ்கொயர் மாதிரி. மாதிரி இருக்கு, அந்த பெருசா நான் பிக்கா இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு, அப்படியா? எஸ் மேடம், அந்த பிளாக் கலர் பெருசு மேடம். ரைட், ரெட் பார்டரோட இருக்குது. ரைட், வர ஸ்வஸ்டிஜன் சொல்லுங்க பாப்போம். ஸ்வஸ்டிஜன் இந்த பிக்சர்ல என்ன பாக்குறீங்க? ஸ்வஸ்டிஜன் பிள்ளைங்களப்ப ஆர்ட் மாதிரி இருக்கா? ஆர்ட் மாதிரி இருக்கு. ஓகே, வேற என்ன இருக்கு? பட் என்னென்ன இருக்குன்னு, என்னென்ன இருக்குது உங்கள்ட்ட நீங்க பார்க்க என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. குயிக்கா சொல்ல வேணும். என்னென்ன இருக்கு டக் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சர்க்கிள், பிளஸ் சிம்பல், வேற ரூபி சிம்பிள். வாங்கலாப்ப ரூபி சிம்பிள். ரூபி சிம்பிள், ரைட். அந்த பிளாக் கலர், ரைட். வேற yellow கலர் இருக்கு, கிரீன் கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, ரெட் கலர்ல இருக்குது. சரியா? இதெல்லாம் என்ன செய்து இருக்குது? இதுக்குள்ள கலந்து இருக்குது. என்ன செய்து இருக்குது? கலந்து இருக்குது, ஒன்றோட ஒன்று கலந்து இருக்குது. இதுல பாருங்க, இந்த பிக்சரை நீங்க மனதுல வச்சுக்கொள்ளணும். சரியா? இந்த பிக்சரை மனதுல வச்சிருங்க. இது என்னன்னு சொன்னா பிரச்சனைகள் எல்லாம், சரியா, எல்லா ப்ராப்ளம்ஸ், அதாவது கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இப்படி இருக்கும். சரியா? அப்ப இப்படி ப்ராப்ளம்ஸ் இருந்தா நாங்க என்ன செய்ய வேணும்? முதலாவது என்ன செய்யணும்? பிரச்சனைகளை தீர்க்கிறத பற்றித்தான் இந்த பாடத்துல நாங்க படிக்க போறோம். டிகம்போசிங் த ப்ராப்ளம்னு சொன்னா ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்ல முதலாவது செக்ஷன் வந்து டிகம்போசிங் த ப்ராப்ளம்களை. எஸ், கால் ஒன்று வருது, அட்டெம்ப்ட் பண்ணலாமா? ரைட், ஓகே ஓகே. டிகம்போசிங் த ப்ராப்ளம்ஸ் சொன்னா பிள்ளைகள் ப்ராப்ளத்துல இருக்கிற விஷயங்களை நாங்க பிரிக்க போறோம். சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு டீ போட தெரியாது, சிவானுகாக்கு டீ போடுறது என்னன்னு தெரியாது. இப்ப அது ஒரு பெரிய ப்ராப்ளம். சரியா? இப்ப என்ன செய்வீங்க? அம்மா சொல்லிட்டா சிவானுகா ஒருக்கா டீ போட்டுட்டு வாங்கண்டு. உங்களுக்கு இப்ப அது ஒரு பிரச்சனை, உங்களுக்கு தெரியாது. ஏண்டா என்ன செய்வீங்க? முதலாவது என்ன செய்வீங்க? பிரச்சனை இருக்கு என்றைக்குல நீங்க என்ன செய்வீங்க? சிவானுகா சொல்லுங்க பாப்போம். அம்மா சொல்லிட்டா டீ போட்டுட்டு வர சொல்லி, அப்ப உங்களுக்கு அது டீ போட தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? தெரியாதண்டா, அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அம்மாட்ட கேப்பீங்க. அம்மாட்ட எப்படி கேப்பீங்க? எப்படி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஆர்டர் என்னென்ன தேவை அம்மா, முதலாவது என்ன செய்ய வேணும், பிறகு என்ன செய்ய வேணும்னு கேப்பீங்க. அப்ப நீங்க முதல்ல என்ன செய்றீங்க? அம்மாட்ட கேக்குறீங்க. அம்மாட்ட இருந்து தகவல் பெற்றுக்கொள்றீங்க. பெற்றுக்கொண்ட அப்புறம் என்ன செய்றீங்க? அதுக்குரிய திங்ஸ்களை ரெடி பண்ணுறீங்க. அப்ப நீங்க ஒவ்வொன்றா என்ன செய்றீங்க? பிரிக்கிறீங்க. முதலாவது அம்மா சொல்றா தண்ணிய சுட வைக்க வேணும் சிவானுகாண்டா. அப்ப நீங்க பாட்டில் எடுத்து தண்ணிய சுட வைக்கிறீங்க. பிறகு அம்மா சொல்றா சீனி, டீ எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணுங்க. அப்ப நீங்க டீ, மாக்கள், சீனிகளை எடுக்கிறீங்க. எடுத்தோன்னு நீங்க கேக்குறீங்க எடுத்து என்னம்மா செய்யறேன்னு சொல்லி கேட்பீங்க. அப்ப அம்மா சொல்லுவா டீய ஒரு கப்புல போடுங்க, மாவையும் சுகரையும் இன்னொரு கப்புல போடுங்க, சுடுதண்ணி கொதிச்ச பிறகு டீக்குள்ள அதை விடுங்க, விட்டா பிறகு டீயை வடிச்சு மாவையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிற அந்த கப்புல போட்டு மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க அம்மாட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராப்ளத்தை நீங்க செய்து முடிக்கிறீங்க. இது வந்து ஒரு ப்ராப்ளம் பிள்ளைகள். அப்ப இதுல முதலாவது என்ன செய்திருக்கணும்?
ப்ராப்ளத்தை வந்து வகைப்படுத்திருக்கணும், பிரிச்சிருக்கணும். முதலாவது என்னத்துல பிரிக்கணும்னு சொன்னா according to shapes. இந்த ப்ராப்ளத்தை என்ன செய்யணும், ஷேப்ஸின் அடிப்படையில பிரிக்கணும். வட்டம், இந்த சிம்பிள் என்னது ஒரு பிளஸ் சைன் மாதிரி இருக்கு. அதாவது அடுத்தது வந்து இதுல இருக்கக்கூடிய 3 ஷேப்ஸ் பாக்குறோம். என்ன ஒன்று வந்து இது எப்படி சொல்லுவோம், சரிவகம் மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து பிளஸ் சைன் மாதிரி இருக்கு. அடுத்தது சர்க்கிள் மாதிரி இருக்கு. அப்ப இந்த ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதை வகைப்படுத்துறோம். அதுக்கு பிறகு decomposing according to background color. இப்போ நீங்க வட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ப்ளூ கலர் இருக்குது. அதே போல அந்த ப்ளூ கலருக்குள்ளேயே இந்த yellow கலரும் இருக்கு வட்டத்துல. ஏன்னா அதே போல இந்த பிளஸ் சைன்ல பாருங்க கிரீன் இருக்கு, yellow இருக்கு, ப்ளூ இருக்குது. ரைட். அதே போல இந்த ஷேப்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் கலர் உள்ளுக்கு இல்ல பேக்ரவுண்டோட பார்டர் ரெட்டோட இருக்குது. அப்ப இது என்ன செய்திருக்கணும், பிரிச்சிருக்கணும். என்ன ஒவ்வொரு விதமா பிரிச்சிருக்கிறோம். ஸோ அப்ப இந்த பாடத்துல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பிள்ளைகள், எப்படி ப்ராப்ளத்தை நாங்க சால்வ் பண்றதுன்னு சொல்லித்தான் நாங்க ஒரு டீப்பா பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த வீடியோவோட நாங்க போக போறோம் சொன்னா இன்னைக்கு நாங்க இதுல 5ஆம் பாடத்துல என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா ப்ராப்ளம் சால்விங்க பற்றி தான் பார்க்க போறோம். அப்ப இந்த லெசன்ல நாங்க என்னென்ன பார்க்க போறோம்டா, in this lesson we are going to cover what is the system, basic components of a system, computer as a system, basic process of analyzing a problem. முதலாவது என்ன பார்க்க போறோம் பிள்ளைகள்? What is the system? அதுக்கு பிறகு basic components of a system, அதுக்கு பிறகு computer as a system, கம்ப்யூட்டர் ஒரு சிஸ்டமா பார்க்க போறோம். அடுத்தது basic process of analyzing a problem, ப்ராப்ளத்தை எப்படி நாங்க பேசிக்லி அனலைஸ் பண்றது. அடுத்தது what is an algorithm, அதுக்கு பிறகு ஃப்ளோ சார்ட்டை பற்றி பார்க்க போறோம். சரியா? ரைட். அப்ப முதலாவது ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். உங்க 5ஆம் பாடத்துக்குரிய ஹெட்டிங்க போட்டுக்கொள்ளுங்க. அஞ்சாம் பாடத்துக்குரிய ஹெட்டிங் என்ன பிள்ளைகள்? Program development. டெவலப்மெண்ட் போட்டுட்டு ப்ராப்ளம் டெவலப்மெண்ட் போடுங்க. போட்டுட்டு லெசன் பிளான் போடுங்க. ப்ராப்ளம் டெவலப்மெண்ட் யூனிட் 5 போட்டுட்டு லெசன் பிளான் போடுங்க. லெசன் பிளானுக்குள்ள in this lesson we are going to cover என்னென்ன கவர் பண்ண போறோம்டா, முதலாவது what is a system, என்னென்ன பார்க்க போறோம். சரியா? the basic components of a system, computer as a system, basic process of analyzing a problem, what is an algorithm and flowchart. Right. நோட் பண்ணிக்கொள்ளுங்க இதுகள. ரைட். நோட் பண்றீங்களா? பிரதிஷ்டனை காணல. பிரதிஷ்டன். Yes, miss. எஸ், எழுதுறீங்களா? ஓ மிஸ் எழுதுறேன். அஞ்சாம் பாடம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த லெசனில் 5ஆம் பாடத்துக்குரிய ஹெட்டிங்க போடுங்க. யூனிட் 5 போடுங்க. அதுக்கு in this lesson we are going to cover என்னென்ன பார்க்க போறோம்ன்றதை நோட் பண்ணுங்க.
ஓகே மிஸ். மெட்டாக்கள் எழுதிட்டீங்களா? சரி, அடுத்தது போமா. ஓகே, அடுத்தது ஹெட்டிங் போடுங்க. வாட் இஸ் a சிஸ்டம்? சிஸ்டம் சொன்னா என்னன்னு பார்க்க போறோம். வாட் இஸ் a சிஸ்டம்? What is a system? Excuse me, madam. Yes. Madam, இப்ப what is the systemக்கு முன்னுக்கு நோட்ஸ் கொடுத்தீங்களா மேடம்? அதுல நாங்க என்னென்ன கவர் பண்ண போறோம்னு பார்த்தோம் அப்பன். ஓகே மேடம். இது வந்து முதலாவது ஹெட்டிங் வாட் இஸ் a system. So what is a systemத்துக்கு கீழே எழுதுங்க. A system is a collection of components that work together to perform a specific task. System ன்னு சொன்னா பிள்ளைங்க collection of a components, அதாவது components சொன்ன பகுதிகளுடைய ஒரு collection. இது வந்து that work together to perform a specific task. ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு டாஸ்கை நாங்க செய்யறதுக்கு பயன்படுத்துகிற கலெக்ஷன் ஆஃப் கம்போனன்ட்ஸ் தான் பிள்ளைகள் சிஸ்டம்னு சொல்லுவோம். சரியா? இதுல ஹைலைட் பண்ணி எழுதி இருக்கிறத வேற கலரால் எழுதுங்க பிள்ளைகள். சரியா? However, there are three major components in every system. எல்லா சிஸ்டத்திலையும் பிள்ளைகள் 3 விதமான மேஜர் கம்போனன்ட்ஸ் இருக்கு. எத்தனை இருக்கு? There are 3 major components. முதலாவது input, அடுத்தது process. Input ன்னு சொன்னா things that is taken into a system. ஏதாவது ஒன்று சிஸ்டத்துக்குள்ள எடுக்கப்படுறது, இன்புட்டா கொடுக்கப்படுறது. Process ன்னு சொன்னா a series of action or steps taken in order to achieve a particular end, right? ஒரு முடிவை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்க செய்யறதான ஸ்டெப் இல்லாட்டி ஆக்ஷனை தான் ப்ராசஸ் சொல்லுவோம். அதுக்கு பிறகு மூன்றாவது அவுட்புட், the result that is to be sent out. வெளிவர ரிசல்ட் நாங்க அவுட்புட் சொல்லுவோம். அப்ப எத்தனை மேஜர் கம்போனன்ட்ஸ் இருக்கு சுலக்ஷன்? 3 main components, madam. Major components. What are they? Input, process, output. Right. Okay, இதற்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Input, process, output. Grade 6ல இருந்து திருப்பி படிக்கிறீங்க பிள்ளைகள். நோட்ஸையும் திருப்பி தார என்னத்துக்கு சொன்னா ஞாபகத்துல இருக்க வேணும். நோட்ஸ் எழுதி வச்சு போட்டு படிச்சு இருக்கிறது இல்ல. சரியா? சிஸ்டம் கேட்ட உடனே சொல்ல வேணும். வாட் இஸ் சிஸ்டம் கேட்ட உடனே சொல்ல தெரிய வேணும். நோட்ஸ் பார்த்து சொல்லக்கூடாது. சரி, அதுக்கு தான் திருப்பி தாரு. சிஸ்டம் என்ன? அதோட மேஜர் கம்போனன்ட்ஸ் 3 இருக்கு. 3ஐயும் வடிவா டிவைட் பண்ணி எழுதுங்க. இந்த பிக்சரையும் எழுதிக்கொள்ளுங்க, கீறிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் நோட்ஸ் காப்பி மிஸ்ஸுக்கு அனுப்ப வேணுமா? இந்த கிளாஸ் முடியே அனுப்ப வேணும். சுலக்ஷனும் காப்பி அனுப்ப வேணும். அடுத்த கிளாஸ் பார்த்துட்டு எடுக்க மாட்டேன்னு சொல்லி போட்டேன். கிளாஸுக்கு காப்பி அனுப்பாதாக. ஓகே மேடம். ரெஜிஸ்டர்னு நோட்ஸ் அனுப்பிடணும்.
எழுதி முடிச்சா சொல்ல வேணும் பிள்ளைகள், அமைதியா இருக்க கூடாது. எழுதி முடிச்சா சொல்ல வேணும். Excuse me, miss. எஸ் சிவானுகா. கீழே அந்த இன்புட் அரோமா ப்ராசஸ் அது எழுதணுமா மிஸ் பாக்ஸ்ல போட்டு? எஸ் கீரை வேணும். கீருங்க. எழுதியாச்சு மிஸ். ஓகே, அடுத்தது ஒரு சிஸ்டம் பார்க்க போறோம். என்னன்னு சொன்ன பிறகு ஹியூமன் ரெஸ்பிரேஷன் சிஸ்டம், அதாவது உடல்ல நடக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். எங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு என்ன அவசியம் பிரதிஷ்டா? மனிதன் உயிர் வாழ்றதுக்கு என்ன அவசியம்? ஹார்ட். ஹார்ட் அவசியம். வேற ஹார்ட்டும் ஹார்ட் நோசம். வேற நோஸ். வேற என்ன? வேற என்ன அவசியம்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதான் என்னென்ன தேவை? லங்ஸ். என்ன தேவை? லங்ஸ் என்ன தேவை? முதலாவது ஆக்சிஜன் தேவை. லங்ஸுகள் இருந்து ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்துக்கு என்ன தேவை பிள்ளைகள்? மிக முக்கியமானது என்னது? எங்களோட உடல் அவயவங்கள் இருக்குது, உடல் அவயவங்கள் எல்லாமே இருக்குது. அப்ப அதுகள் இயங்குறதுக்கு முதலாவது என்ன தேவை? ஹார்ட்டா இருக்கலாம், லங்ஸா இருக்கலாம், எல்லாம் இயங்குறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன். ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் மூலம் தான் நாங்க சுவாசிக்கிறோம். எங்களோட சுவாசம் நடக்குது. சுவாசம் நடக்கல எல்லா உறுப்புகளும் தொழிற்படுகிறது. முதலாவது எங்களோட சுவாசத்தை பார்ப்போம். நாங்க ஆக்சிஜனை உள்ளெடுக்கிறோம். என்ன ஆக்சிஜனை உள்ளெடுக்கிறோம். ப்ராசஸ் என்ன நடக்குது? சர்க்குலேட் அரவுண்ட் த பாடி வித் பிளட். எங்களோட ரத்தத்தோட எல்லா எல்லா பாடிக்குள்ளேயும் அது போறதுக்கு பிளட்டோட கலக்குது. சரியா? என்ன கலக்குது? ஆக்சிஜன் கலந்து பாஸ் எனர்ஜி டு த ஆர்கன்ஸ். எல்லா பார்ட்ஸ்களுக்கும் தேவையான எனர்ஜிய பிளட்டோட சேர்ந்து ஆக்சிஜன் கொடுத்து கொண்டு இருக்கு. கொடுத்தா எங்களுக்கு அவுட்புட்டா என்ன வழியில வரும்? ஆக்சிஜனை நாங்க உள்ளெடுக்கிறோம், ப்ராசஸ் ஆகுது, எல்லா பாடிக்கு பார்ட்ஸ்களுக்கும் ப்ராசஸ் ஆகுது பிளட்டோட. அதுக்கப்புறம் அவுட்புட்டா என்ன நடக்குது? கார்பன் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறுது. என்ன அப்ப அவுட்புட் எங்களுக்கு என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடு. ரைட்? ஓகே, இது ஒருக்கா முதலாவது எக்ஸாம்பிள் போட்டுட்டு ஹியூமன் ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் போடுங்க ஒருக்கா.
போட்டுட்டு எழுதுங்க பிள்ளைகள். இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். Okay, madam. எழுதிட்டீங்களா? Oh, Miss Ali. ரைட். அடுத்தது ஆக்சிஜன் உள்ள எடுக்கிறோம். ஆக்சிஜன் எங்களை பிளட்டோட சேர்ந்து எல்லா பார்ட்ஸுக்கும் போகுது. அதுக்கு பிறகு எங்களுக்கு அவுட்புட்டா வருது கார்பன் டை ஆக்சைடு. ரைட். அடுத்தது ஸ்கூலை பற்றியதான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூலை பற்றியதான ஒரு சிஸ்டம். ஸ்கூல்ல இருக்கிறது யார் யார்? ஸ்கூல் ஏன் இருக்குது? ஸ்கூல் என்ற சிஸ்டம் ஏன் இருக்குது? பிரதிஷ்டன் சொல்லுங்க. அப்ப ஸ்கூல் என்ற சிஸ்டம் ஏன் இருக்கு எங்களுக்கு? ஸ்கூல் என்ற சிஸ்டம் ஏன் இருக்குது? படிக்கிறது. படிக்கிறதுக்கு. யார் படிக்கிறதுக்கு? யார் படிக்கிறதுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு. அப்ப இங்க இன்புட்டா வாரது என்னது? ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு இன்புட்டா வருவினம் என்ன? அப்ப அவங்கள நாங்க டீச் பண்ணி அவங்கள ஒரு எடுகேட்டட் ஸ்டூடெண்டா மாத்துறதுதான் ஸ்கூல் என்ற சிஸ்டத்தோட மெயினான நோக்கம். சரியா? இப்ப ஸ்கூல் என்ற சிஸ்டத்தோட மெயினான நோக்கம் என்ன பிள்ளைகள்? ஸ்டூடெண்ட்ஸ எடுகேட்டட் ஸ்டூடெண்டாக மாத்துறது. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்புட் என்ன இருக்கு? எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. அதுல ப்ராசஸ் என்ன மாதிரி போகுது? அப்ளை, ரெகுலேட்டர், டீச்சிங், லேர்னிங் மெத்தட்ஸ். சரியா? நாங்க டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க? அவங்க டீச் பண்ணுவாங்க. அதுல இருந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்றது. ரெண்டும் ஒரே சைடா நடந்து கொண்டிருக்குமே நான் ப்ராசஸ். அந்த ஃபைனலி அவுட்புட் எப்படி எங்களுக்கு வரும்? ஏ லெவல் முடிச்சா பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போவினோம்? ஒரு எடுகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸா வெளியேறுவினோம். நான் ஸ்கூலை விட்டு வெளியேறக்குல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வெளியேறுவினா? ஒரு எடுகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸா வெளியேறணும். அப்ப ஸ்கூலோட ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கும்ல? இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட் வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராசஸ் என்ன நடக்கும்? ரெகுலேட்டட் டீச்சிங்கும் லேர்னிங் மெத்தட்ஸும் நடக்கும். ஃபைனல் அவுட்புட் எங்களுக்கு எடுகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ரைட். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
ஓகே மிஸ். ரைட் ஓகே. இதுல பார்த்துருக்கிறோம் ஸ்கூலோட ப்ராசஸ் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் டீச்சிங்கையும் லேர்னிங்கையும் அவங்க பெற்றுக்கொள்ளேக்குள்ள அவுட்புட்டாக ஃபைனலி அவுட்புட்டாக அவங்க எடியூகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக மாறுவாங்க. ரைட். அடுத்தது கம்ப்யூட்டர் as a சிஸ்டம். கம்ப்யூட்டர் as a சிஸ்டம் ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. கம்ப்யூட்டரை ஒரு சிஸ்டமா வச்சு நாங்க பார்க்க போறோம். Charles Babbage is considered as the father of computer because he invented a machine which follow the same characteristic of a system. Right? Charles Babbage தான் நாங்க சொல்லுவோம் father of computer. சரியா? அவர் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு உரிய சில கேரக்டரிஸ்டிக்கை கண்டுபிடிச்சவர். Even modern computers are also work according to the concept of input, process and output. அப்ப எங்கட கம்ப்யூட்டர்லயும் input, process, output இந்த மூன்று விஷயங்களும் இருக்கு. தெரிந்தானே பிள்ளைகள்? நாங்க அதுல பார்த்திருப்போம் இன்புட் டிவைசஸ்கள் என்னென்ன இதுல பாத்தீங்கன்னா தெரியும். என்னது? கேமராஸ், கீபோர்ட், மவுஸ், ஜாய்ஸ்டிக், பேன், ஸ்கேனர், வேற என்ன பிள்ளைகள்? இன்புட் டிவைசஸ். வேற என்ன சொல்லலாம் இன்புட் டிவைசஸ்க்குள்ள? தெரிஞ்சாங்க சொல்லுங்க உங்க கட்டிக்காரர். ஜாய்ஸ்டிக் இருக்கு. அடுத்தது ப்ராசஸுக்குள்ள CPU சொல்லுவோம். என்ன? CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அடுத்தது அவுட்புட் டிவைசஸுக்குள்ள என்னது? ஸ்பீக்கர், ஹெட்போன், பிரிண்டர், மானிட்டர், எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம். மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். வெரி குட். சரியா? அப்ப கம்ப்யூட்டரே நாங்க ஒரு சிஸ்டமா பார்க்க போறோம். சோ அதுக்குரிய ஹெட்டிங்க போடுங்க. ஹெட்டிங்க போட்டுக்கொள்ளுங்க. மிஸ் இன்புட் டிவைஸ்ல அந்த மேக் வராதா மிஸ்? மைக்ரோஃபோன். ரைட். சோ இத எழுதிக்கொள்ளுங்க. சார்லஸ் பபேயை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். ஸோ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். அவர் கண்டுபிடிச்ச சில கேரக்டரிஸ்டிக்கை வச்சு கொண்டுதான் இப்ப மாடர்ன் கம்ப்யூட்டர் வந்து இயங்கி கொண்டிருக்கு. ஸோ அந்த மாடர்ன் கம்ப்யூட்டர்லயே எங்களுக்கு இந்த கான்செப்ட் இருக்குது. என்னது? இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் என்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுல இன்புட் டிவைசஸ் போட்ட பிள்ளைகள் அதுல அம்புக்குறியெல்லாம் போட்டிருக்கு தானே. ஒரு ரவுண்ட் பண்ணி நீங்க இன்புட் டிவைசஸ் எல்லாத்தையும் அந்த ரவுண்டுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. அடுத்தது ப்ராசஸிங் டிவைஸ். என்ன ப்ராசஸிங் டிவைஸ்? UPS, CPU. அடுத்தது அவுட்புட் டிவைஸ். Excuse me, madam. Yes, Processing device CPU மட்டுமா madam? CPU தான் நீ கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ராசஸிங் டிவைஸ். Okay madam. எல்லா வேலையும் எங்க நடக்கிறது? இன்புட் ஆகுற எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறது CPU தானே. Yes madam. Right, okay. அப்ப இன்புட் டிவைசஸ், ப்ராசஸ் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ்க்குள்ள என்னென்ன வரமன்றதோ ரவுண்ட் பண்ணி எழுதுங்க. மிஸ் கீபோர்ட், மவுஸ். மிஸ் பிக்சர்ஸ் எல்லாம் கீழோடுமா? விளங்கல யாரு? சிவானுகா? மிஸ் பிக்சர்ஸ் மவுஸ்ல பிக்சர்ஸ் எல்லாம் கீழோடுமா? பிக்சர்ஸ் கீற தேவையில்லையம்மா. நான் சொன்னது ரவுண்ட் பண்ணிட்டு நீங்க அந்த டிவைசஸ் பேர் எழுதி கொள்ளுங்க.
ஓகே மிஸ் தேங்க்யூ. பேர்களை மட்டும் லிஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதி முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? அடுத்த போமா. ஓ மிஸ். ரைட், அப்ப எழுதி முடிங்க. இன்புட் டிவைசஸ், ப்ராசஸிங் டிவைஸ், அவுட்புட். ஸ்வஸ்டிஜன் எழுதியாச்சா? ரைட், எழுதுங்க.